சின்ன பிள்ளைலாம் உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு கேட்டா அப்படியே திரு திருன்னு முடிப்போம். அந்த மாதிரிதான் இன்னைக்கு நான் திரு திருன்னு முடிச்சுட்டு பேசுறேன். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வம். இன்னைக்கு நம்ம வெட்டு பேச்சுல பேச போற டாபிக் பாத்தீங்கன்னா அம்மா அப்படின்னு நான் ஏன் பர்டிகுலரா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா, அம்மா என்னைக்குமே ஸ்பெஷல் தான், ப்ரீசியஸ் தான். அதனால இன்னைக்கு அம்மாவான்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு டாபிக் எடுத்து பேசுறேன். என்னைக்குமே காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நம்ம டே டு டே இன்னைக்கு என்ன பண்றோம், இன்னைக்கு என்ன வைக்கிறோம் அப்படின்ற பாத்துட்டு இருக்கிறதும் அம்மா தான். கல்யாணம் ஆகி இப்ப வந்ததுக்கு அப்புறமும் நம்ம என்ன பண்றேன், என்ன சாப்பிட்டேன், என்ன செய்யறேன், என்ன வச்சேன், நீ என்ன வேலை பார்த்த, நான் என்ன பார்த்தேன், ஏ டு Z நம்ம டைரின்னு சொல்லுவாங்க, டியர் டைரின்னு. அது வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மாக்கு தான் பொருந்தும். ஏன்னா டைரி ஃபுல்லாவே அம்மா தான். ஹஸ்பண்ட் ஒரு பக்கெட் இருந்தாலும் அம்மா வந்து மறக்கவே முடியாத ஒண்ணு. அதனால சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரை ஏ டு Z எல்லாமே நம்ம அப்படியே ஒப்பிக்கிறோம்னா அது அம்மா கிட்ட மட்டும்தான். அந்த மாதிரிதான் எனக்கு. உங்கள யாருக்கெல்லாம் உங்க அம்மாவோட கனெக்ட் ஆகுது என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி யார் உங்க அம்மாவை டைரியா மிஸ் பண்றீங்க, டைரியா ஏ டு Z எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. சில பேருக்கு ஹஸ்பண்ட் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், நெய்பர்ஸ் இருக்கலாம், இல்ல அக்கா தங்கச்சி இந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டே ஷேர் பண்ணலாம். சோ நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பீங்க. ரிலேட்டிவ் வீட்ல இருந்து அத்திப்பழம் பழுத்திருந்துச்சு, அதை வந்து படம் பண்ணி நம்ம வந்து அத்திப்பழ ஃபிக்கு மாதிரி கடையில வைக்கல காசு கொடுத்து வாங்குறோம்ல, அந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு அம்மா இதை கொடுத்துருக்காங்க, இதை என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டா எங்க அம்மா இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி செய், இந்த மாதிரி வை அப்படின்னுச்சு. அந்த மாதிரியே நான் உப்புல போட்டு கழுவி எல்லாத்தையும் வேக வச்சு காய வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிருச்சு. ஆக மொத்தத்துல இதெல்லாம் எங்க அம்மா பார்த்து கொடுத்தா இன்னும் எனக்கு நல்ல வசதியா. அப்படியே அந்த அத்திப்பழம் லைட்டா வேக வைக்கணும்னு சொன்னாங்க இல்லையா, அந்த கேப்லயே அப்படியே பாலை காய்ச்சி அப்படியே அந்த ஊட்டி வரைக்கும் சொல்லுவாங்க, வர்க்கி, அந்த வர்க்கி நினைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த வத்த போடுறது, அரிசி காய வைக்கிறது, மிளகா மல்லி காய வைக்கிறது, இந்த மாதிரி தருணங்களில் தான் நம்ம வந்து அம்மாவை மிஸ் பண்றோம். அதனாலதான் இன்னைக்கு அம்மா டாபிக் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சன்செட்டும் ஆயிட்டு அப்புறம் சாயந்தரம் ஆயிருச்சு. சரி காய வச்சதெல்லாம் போய் எடுத்துட்டு வருவோம். காக்கா புறாலாம் என்னத்தை தின்னு தீர்த்துருக்குமோன்னு நினைச்சிட்டே போனேன். ஆனா எதுவும் சாப்பிடல, கோதுமை மட்டும் தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அப்புறம் எல்லாத்தையும் தூக்கிட்டு இதே மாதிரி நெக்ஸ்ட் வெட்டி பிச்சு கதை பேசுறதுக்கு இன்னொரு டாபிக்ல வந்து பேசலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.